சரவணன், தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களது உடலுக்கு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உயிரிழந்ததை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தும் நிலையில் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்துல தமிழக முதலமைச்சர் இங்கு நேரடியாக வர இருக்கிறார். இதற்கு முன்பு ஒரு முக்கியமான அறிவிப்பாக விஜயகாந்த் உடலுக்கு அரசு மரியாதையுடன் வந்து இந்த அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் தொடர்பான அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கிறார். நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயகாந்த் வந்து 2005 வந்து அரசியல் இயக்கத்தை தொடங்கினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கினார். அதற்கு முன்பாகவே 1993 முதலாக ஒரு ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றியது நடிகர் விஜயகாந்த் தான். நற்பணி இயக்கத்தின் மூலமாக பல்வேறு தனது அரசியலுக்கு பின்னால் வந்து அரசியலுக்கு வருவதை முன்பாகவே தெரிவிக்கக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடுகள், நற்பணி இயக்கங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. 2005 வந்து அவர் அரசியல் கட்சியை தொடங்கினார். அரசியல் கட்சியில அடுத்தடுத்து அவர் வளர்ந்து வந்தவர் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில 2011ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்திலே இருந்தார். தற்பொழுது அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கு இது முழு அரசு மரியாதையுடன் அவருக்கு வந்து அவருடைய உடலுக்கு வந்து வழங்கப்படும் என்றும், அதே போல திரையுலகிலும் பொது உலகிலும் வந்து அவர் மிக அனைவருக்குமே வந்து ஒரு அன்பான மனிதராகவும் கேப்டன் என மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் விஜயகாந்துடைய மறைவு வந்து மிகப்பெரிய பேரிழப்பு என்று முதலமைச்சர் அவருடைய இரங்கலிலே குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சரே நேரடியாக நிமிஷத்துக்கு நேரத்துல விஜயகாந்தனுடைய வீட்டிற்கு வந்து அவருடைய உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்த இருக்கக்கூடிய நிலையில அவருடைய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்கிறார். அதுல தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என்று அவருடைய கேப்டன் என்று அழைக்கும் அளவுக்கு மக்களுக்கு வந்து அவர் அன்பானவர் என்றும், திரையுலகிலும் பொது வாழ்விலும் தனது கடும் உழைப்பால் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் விஜயகாந்த் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இரங்கலிலே வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில அவர் இன்னும் சிறிது நேரத்துல அவருடைய வீட்டிற்கு நேரடியாக வர இருக்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியம் முன்னதாகவே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு முதலமைச்சர் தற்போது வர இருக்கிறார். காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் விஜயகாந்தனுடைய ரசிகர்களும் திரண்டு கண்ணீருடன் வந்து அவருடைய வீட்டிற்கு ஓடி வரக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்க முடிகிறது. அவருடைய உடலை பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் வந்து கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் குடித்து வருகிறார்கள். முதலமைச்சரினுடைய கான்வாய் வாகனம், பாதுகாப்பு வாகனம் தற்பொழுது விஜயகாந்தினுடைய வீட்டிற்கு அருகில் வந்து வர தொடங்கி இருக்கிறது. இந்த அரசு மரியாதை வழங்கப்படும் என்று விஜயகாந்தனுடைய உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக தற்பொழுது விஜயகாந்தனுடைய வீட்டிற்கு இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கிறார். விருகம்பாக்கத்துல காவிரி தெருவில் அவருடைய வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் தான் உடல் மியாட்ட மருத்துவமனையில் இருந்து கொண்டு வந்து இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது.